நவம்பர் 20ஆம் நாள் உலக குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. 1954இல் குழந்தைகள் உரிமை சம்பந்தப்பட்ட ஐநாவின் பிரகடனத்தை தொடர்ந்து இந்த நவம்பர் 20ஆம் நாள் குழந்தைகள் தினமாக உலகெங்கும் பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் இந்த நவம்பர் 20ஐ குழந்தைகள் தினமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். இன்றைய குழந்தைகள்தான் நாளைய சமுதாயம், இன்றைய குழந்தைகள்தான் நாளைய ஆட்சியாளர்கள், இன்றைய குழந்தைகள்தான் நாளைய உலகை ஆளக்கூடியவர்கள் என்பதனால அவர்களுடைய திறன் மேம்பாட்டிற்காகவும் அவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களின் திறமைகளை வளர்ப்பதற்காகவும் அவர்கள் சம்பந்தமான அந்த மேம்பாட்டு திட்டங்களை வகுப்பதற்காகவும் இந்த தினங்களை உலக அளவில் குறிப்பாக ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நாட்களிலே அந்த குழந்தைகளை மகிழ்விப்பதற்காக அவர்கள் விரும்புகின்றவற்றை வாங்கி கொடுப்பதும் அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கு அழைத்து செல்வதும் அவர்களை மகிழ்வாக வைத்திருப்பதும் இது போன்ற செயல்களை செய்து வருகின்றனர். இது உலக அளவில் நவம்பர் 20 குழந்தைகள் தினமாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை நவம்பர் 14 தான் குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தைகளின் மீது பேரன்பு கொண்டிருந்த இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளான அந்த நவம்பர் 14ஐ இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்தியாவின் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆக இந்த ஒரு நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுவது என்பது இதற்கு பின்னால சில கார்ப்பரேட்டுகளுடைய சதியும் இருக்கிறது. குழந்தைகள் சம்பந்தமாக உற்பத்தி செய்யப்படும் உற்பத்தி பொருட்களை அந்த நாளிலே அதிகம் விற்று கல்லா கட்டுவதற்காகவும் காசுகளை குவிப்பதற்காகவும் கார்ப்பரேட்டுகள் உலகின் பல்வேறு நாடுகளோடு இணைந்து கொண்டு இந்த குழந்தைகள் தினம் என்ற ஒரு கான்செப்டை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி உலக அளவிலும் ஒரு நாளை குழந்தைகள் தினமாக பிரகடனம் செய்து அந்த நாளிலே குழந்தைகள் சம்பந்தமான தயாரிப்புகளை சந்தைகளில் அதிகம் விற்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். உண்மையிலேயே குழந்தைகள் இருக்கும் வீடுகளை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் தினமாகவே இருக்கிறது. ஒவ்வொரு தாயும் தந்தையும் குழந்தைகளை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளையும் குழந்தைகள் தினமாகவே அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இப்படி கொண்டாட்டத்திற்காக இது மாதிரி சந்தோஷமாக இருப்பதற்காக இந்த நாளை ஐரோப்பியர்கள் பயன்படுத்துகின்ற நேரத்தில், அமெரிக்கர்கள் பயன்படுத்துகின்ற நேரத்தில் நார்வேவை சேர்ந்த குழந்தைகள் இந்த தினத்திலே ஒரு மகத்தான சிந்தனையை, மகத்தான ஒரு வரலாற்று பதிவை உலகின் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கின்றனர். நாம் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே காசாவிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த காசாவின் குழந்தைகளுக்கும் நிம்மதி வேண்டும், அவர்களுக்கும் அமைதி வேண்டும், அவர்களையும் மேம்படுத்த வேண்டும், அவர்களுக்கும் படிப்பு வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வரும் பொருட்டாக காசாவில் இஸ்ரேலிய அரசு திட்டமிட்டு செய்கின்ற அந்த குழந்தைகள் படுகொலையை, இனப்படுகொலையை கண்டிக்கின்ற விதத்தில் நார்வேவை சேர்ந்த குழந்தைகள் தினத்தில் நார்வேவின் வீதியில் அணிவகுத்து நின்று அந்த காசாவின் குழந்தைகளுக்காக போராட்டத்தை நெறிப்படுத்தி இருந்தனர். அந்த போராட்டத்தை விளக்கும் காட்சிகளைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்.